வணக்கம் ரிதி. லண்டன் லார்ட்ஸ் போட்டியுடன், அதாவது நாளை இங்கிலாந்து இந்தியா இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி நடக்க இருக்கிறது. இந்த போட்டியுடன் ரோஹித் சர்மா, இந்திய அணியின் முன்னாள் கேப்டன், நட்சத்திர வீரர், முக்கிய ஜாம்பவனாக பார்க்கப்படும் ரோஹித் சர்மா ஓய்வு முடிவை அறிவிப்பார் என்ற ஒரு செய்திதான் 2 நாட்களாக இந்திய ரசிகர்களிடையே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அது உண்மையான தகவலா? அது குறித்து ரோஹித் சர்மாவும் பிசிசிஐயும் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பு பிசிசி நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான 39 வயதான ரோஹித் சர்மா டெஸ்ட் மற்றும் 21 போட்டிகளில் ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டார். ஒரு நாள் போட்டிகளை மட்டும் தொடர்ந்து விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒரு நாள் போட்டியில் தொடர்ந்து விளையாடி வருகிறார். 2027 ஆண்டு உலக கோப்பை வரை தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் விளையாட அவர் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அவரது ஆட்டத்திறன் முன்பு போல் இல்லை. கடந்த 8 போட்டிகளில் ஒரே ஒரு அரை சதம் மட்டும் பதிவு செய்துள்ளார். இதனால் அவரது ஆட்டத்திறன் முன்பு போல் இல்லாததால் உலக கோப்பை அணியில் எவ்வாறு இடம் பிடிப்பார், அதற்கான வாய்ப்பே இல்லை என்று பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் 2027 ஆண்டு நடைபெறும் உலக கோப்பை போட்டியில் அவர் இடம்பெற மாட்டார் என்ற ஒரு தகவலும் பிசிசிஐ தரப்பில் ரோஹித் சர்மாவிடமே தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் நாளை நடைபெறும் போட்டியுடன் ஓய்வை அறிவிப்பார் என ஒரு தகவல் வெளியானது. அதே போல் அவருடைய பெற்றோர் மும்பையிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றதால் அந்த ஓய்வு முடிவு உண்மையாகவே இருக்கும் என்றும் பலர் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தொடக்க வீரராக அவரது இடத்திற்கு பதிலாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொண்டுவர பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரும் திட்டமிட்டுள்ளனர். அதே போல் ஜெய்ஸ்வாலும் கடைசி 3 ஒருநாள் போட்டிகளில் 2 சதங்கள் அடித்துள்ளார். 3 போட்டிகளில் 2 சதம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிரடி பேட்ஸ்மேனாக விளங்கும் ரோஹித் சர்மா அது போன்று கடந்த 8 போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை. இதனால் அவரே ஓய்வு முறை அறிவிப்பார், இல்லை அழுத்தம் கொடுத்து ஓய்வு முடிவை அறிவிக்க வைக்கலாம் என பிசிசிஐ திட்டமிட்டு இருந்ததாக தகவல்கள் பரவுகின்றன. இது இந்திய ரசிகர்களிடையே குறிப்பாக ரோஹித் சர்மா ரசிகர்களிடையே மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் 3 முறை இரட்டை சதம் அடித்த ஒரே வீரர் என்ற மிகப்பெரிய பெருமையையும் தக்க வைத்துள்ளார் ரோஹித் சர்மா. இவ்வாறு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள நிலையில் ரோஹித் சர்மா ஏன் ஓய்வு அறிவிக்க வேண்டும்? 2027 ஆண்டு நடைபெறும் உலக கோப்பையின் போட்டியில் நிச்சயமாக அவர் விளையாடுவார். இந்திய அணிக்காக மீண்டும் ஒரு கோப்பையை பெற்றுத் தருவார் என்று ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்த போதிலும் நாளையுடன் அவர் ஓய்வு முடிவை அறிவிப்பார். நாளை போட்டி முடிந்தவுடன் லார்ட்ஸ் லண்டன் மைதானத்திலேயே ஓய்வு முடிவை அறிவித்து அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என தகவல்லாம் வெளியாகி இருக்கும் நிலையில்தான் பிசிசிஐ செயலாளர் ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மாவின் விளையாட்டு அல்லது அவரோட ஆட்டத்திறன் குறித்து எந்த கவலையும் இல்லை. அவர் நன்றாக ஆடக்கூடியவர். இந்திய அணியில் ரோஹித் சர்மாக்கு என ஒரு முக்கிய அங்கம் வகித்து வருகிறார். அது தொடரும். இவ்வாறு இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேவஜித் சைக்கியா நேற்றிரவு அளித்த ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். லண்டன் லார்ட்ஸ் போட்டி ரோஹித் சர்மாவின் கடைசி ஆட்டமாக இருக்காது. இந்த தொடருக்கு பிறகும் அவர் இந்தியா அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டே இருப்பார். இந்திய அணியில் ரோஹித் சர்மா முக்கியமான வீரராக அங்கம் வகித்து வருகிறார். அது தொடரும். ஓய்வு முடிவை அவரே அறிவிப்பாரே தவிர பிசிசிஐ சார்பில் எந்த அழுத்தமும் ரோஹித் சர்மாவுக்கு தரப்படாது. அதே போல் விராட் கோலியும் நாளையுடன் ஓய்வு பெறுவதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் அதற்கும் பிசிசிஐ மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ நாளையோ வெளியிடப்படலாம். ஆனால் ரோஹித் சர்மாவிற்கு நாளை போட்டி கடைசி ஆட்டமாக இருக்காது என்பது பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியாவின் கருத்தாக உள்ளது. அந்த கருத்துக்கு முடிவு என்ன என்பது நாளை தான் தெரிய வரும்.